லைஃப்ல காசு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான், அஃப்கோர்ஸ் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. காசு வேற, வச்சிருக்க வெல்த் வேற, நம்ம ஃபேமிலியோட எந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்றது அது ஒரு சைடு. மூணுமே பேரலான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ரீசெண்டாக வந்து ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தரை நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் விஷயத்தில் நான் கரெக்டாக இருப்பேன், எனக்கு இப்படி பண்ணணும் அப்படி வேணும், நான் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் இப்படி தான் வாங்குவேன். ஆனால் எல்லாமே 75% பாவச் செயல் செய்து எல்லா ப்ராப்பர்ட்டியும் எழுதி வாங்கின ஒரு மனுஷன். இன்னைக்கு அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 15 இயர்ஸ் கழிச்சு நான் ஒரு ரீசெண்டாக ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, இதெல்லாம் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி ஃபேமிலியில் ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. கடைசியாக அவருக்குமே ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. ஃபேமிலியில் ஒரு பீஸ்ன்றதே வந்து 1% கூட இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அவ்வளோ காசு இருந்து எல்லாமே பண்ணி, இது என்னென்னா ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கும் போது வந்த சம்பவம் இது. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது இன்னொருத்தனை ஏமாற்றி வாங்கின ப்ராப்பர்ட்டி, இன்னைக்கு அந்த காசு வந்த உடனே 15 வருஷம் கழிச்சு நல்ல கோடி ரூபாய்க்கு விற்கும் போது அந்த ப்ராப்பர்ட்டியில் காசு வரும்போது அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை, ஒன்றுமே இல்லை. நல்லது பண்ணி ஒரு விஷயத்தை வந்து வெல்த்தை சேர்த்தி வைங்க. ஃபியூச்சருக்கு உங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்போ தான் அது சேஃபாகவும் இருக்கும், அதை வந்து அனுபவிப்பாங்க. காசை வந்து எல்லாராலையும் சம்பாதிக்க முடியும், யாருமே வந்து சம்பாதிக்க முடியாது அப்படின்றதுலாம் கிடையாது. எந்த வழியில் சம்பாதிக்கிறோம் அதை வந்து இன்னொருத்தரை வந்து லைஃப்பை கெடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு வேலை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதுக்கான காசை வாங்குறீங்க, உங்களோட வெல்த்தை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது பண்ணுங்க. இன்னொருத்தர் வந்து பொய் சொல்லாதீங்க, இன்னொருத்தனை ஏமாத்தாதீங்க. கோயில் குளமாக சுற்றிட்டு இன்னொருத்தனை ஏமாற்றி பிழைக்கணுன்றது எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணுங்க. காசு வந்து மணி டஸ் வாட் இட் டஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ சந்தோஷமாக இருங்க. இன்னொரு விஷயத்தில் வந்து பொய் சொல்லி ஒரு வெல்த்தை வந்து சேர்க்கணும்னு நினைக்காதீங்க, இன்னொருத்தரை ஏமாற்றி வெல்த்து சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. அது என்றைக்குமே டேஞ்சரஸ் தான். ஏன்னா நான் கண்கூட 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சம்பவத்தையும் இன்றைக்கும் பார்க்குறேன். ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்கிறேன்னா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ பண்ண பாவம் இன்றைக்கி உங்கள் குடும்பமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ காசை தாண்டி நிம்மதி, அந்த காசுலேருந்து வரக்கூடிய வெல்த் வந்து அது ப்ரொலாங்டாக பில்ட் ஆகும். போக போக நீ நல்லது பண்ணீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லது தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சிவல் நல்லதவன், பை.